சார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுறாங்க. தேர்தல் வருகிற நேரங்களில் அவரவர் கட்சியில் நாங்கள் கூடி முடிவு செய்வோம். தேவை ஏற்படுகிற போது தனித்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா தனித்தும் கூட கம்யூனிஸ்டுகளால் இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் இருக்கிறார். சார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுறாங்க. தேர்தல் வருகிற பொழுது கட்சி அது குறித்து முடிவு செய்யும். எங்களை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 3 கட்சிகளில் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியிருக்கிறோம். அது தேர்தலுக்கான குழு அல்ல, தமிழக நலனுக்காக போராடுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைப்பு குழு. தேர்தல் வருகிற நேரங்களில் அவரவர் கட்சியில் நாங்கள் கூடி முடிவு செய்வோம். தேவை ஏற்படுகிற போது நாங்கள் ஒருங்கிணைந்து முடிவெடுப்போம். இது தமிழக நலனுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக போராடுவதற்காக தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற குழு. நீண்ட நோக்கத்தோடு தான் இந்த குழுவை அமைத்திருக்கிறோம். நாட்டை இடது பக்கம் திருப்புவது, நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை இடது பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற உயர்ந்த அரசியல் விழுமியத்தை மனதிலேயே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உள்ளாட்சியோ சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அப்போது சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் முடிவு செய்வோம். நான் நேற்று சொன்னது, ஒருவேளை சூழல் தனித்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா தனித்தும் கூட கம்யூனிஸ்டுகளால் இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. அவனது தொண்டும் சேவையை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அந்த சூழல் ஏற்பட்டால் நாங்கள் தனித்தே நிற்போம். அத்தகைய அரசியல் சூழல் ஏற்பட்டால் அதை கூட கட்சி தான் முடிவு செய்யும். கட்சி தாவலும் கட்சியில பேரம் பேசக்கூடிய ஒரு சூழல் எப்படி? அது ஏற்புடையதல்ல. நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பல கட்சி இயங்கும் முறையை நெருக்கடிக்குள்ளாக்கும். அரசியல் முதல் ஒரு வெறுப்புணர்ச்சியை அது உருவாக்கும். எனவே அது ஏற்புடையதல்ல. கம்யூனிஸ்டுகள் அதை நிராகரிக்கிறோம். அவரவர் கொள்கை வழியிலிருந்து மக்களுக்கு கடமையாற்றுவதுதான் அரசியல் என்று நாங்கள் கருதுகிறோம். நிறைவில் நாட்டை நமது விடுதலை போர் முன்னோர்கள் கனவு கண்ட ஒரு பூமியாக இந்த நாட்டை நாம் மாற்ற வேண்டும். அரசியல் சாசனம் சொல்கிற திசை வழியில் இந்த நாட்டை மாற்ற வேண்டும். சுருங்க சொன்னால் முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்துக்கு இந்த நாடு மாறியாக வேண்டும்.